ஒரு பெரிய ஜங்கிள் இருக்கு. அந்த ஜங்கிள்ல ஒரு தாத்தா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு வீடை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய ஜங்கிள்ல இந்த வீடை எப்படி கட்டினாங்க அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. அப்போ இவர் கேட்குறாரு, ஐயா இந்த வீட்டை நீங்கள் எப்படி கட்டினீங்க? இந்த ஜங்கிள்குள்ளே எப்படி எல்லா திங்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாரு, எனக்கு இது கட்டினதெல்லாம் ஓகே, பட் எப்படி இதை பர்ஃபெக்டாக கட்டினீங்க? நீட்டாக இருக்கே, எப்படி நீங்கள் இந்த பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாரு. there is something called a plumb line. it's a simple tool that shows whether a wall is perfectly straight or crooked. அந்த சின்ன அந்த டூல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த பெரிய நாய்ஸும் கொடுக்காம அது ப்ராப்பராக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுமா. ரைச்சஸ்னஸ் ஒர்க் த சேம் வே. நம்மளுடைய நீதியும் அதே போல தான். நம்ம நீதியாக நடக்கலாம். யூ மேபி ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் தி ஸ்ட்ரகிள். நீங்கள் கூட நிறைய ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை உங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கேஸ் விஷயமா நீங்கள் போராடிட்டு இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதியாக இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். சங்கீதம் 34:19 சொல்லியிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவனோடு நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு. அப்போ நீங்கள் நீதியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் கூட நின்று உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு எவ்ரி ஒன். காட் வில் ரிவீல் யுவர் ரைச்சஸ்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். இன்றைக்கு உங்களுடைய நீதி ஒரு வேளை சைலண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் உங்களுடைய நீதியை பகிரங்கமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார்.